that we are here connecting together on this platform. இந்த ஆன்லைன் மூலமாக நாம் இணைந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். It is a joy to sit in the presence of God and to hear from Him. ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து அவருடைய சத்தத்தை கேட்பது மிகுந்த சந்தோஷம். It is how we are preparing our ground, our heart to listen to the word of God. It all depends on how we are preparing our heart. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்துகின்றோம். So in case we have a lot of distractions here and there, but if you are tuning your ears to hear God's word, this morning God is going to talk to all of us here. ஒருவேளை நம்மை சுற்றிலும் பலவிதமான இடையூறுகள் இருக்கலாம், ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். And I know that all of us love God's word and we want to hear. We know God will never leave us empty-handed. நாம் யாவரும் தேவனை நேசிக்கின்றோம், தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆர்வமாக இருக்கின்றோம். ஆகவே தேவன் நம்மை ஒருபோதும் வெறுமையாக அனுப்ப மாட்டார். This morning as we are going to meditate, let's close our eyes for a moment in the presence of God. தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் முன்பதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Heavenly Father, we thank you for this beautiful time. தேவனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Even as we are going to meditate, நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது we pray that you will give us the right word. நீர் எங்களோடு கூட சரியான வார்த்தையை தந்து எங்களோடு பேசுவீர். And satisfy our hunger. எங்களுடைய பசியை நீர் தீர்க்க வல்லவராய் இருக்கிறீர். Thank you, Father. உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமென். Amen. For today's meditation, we are going to just see on one character of the Bible. இன்றைக்கு நாம் வேதத்தில் உள்ள ஒரு நபரின் வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். Let's turn our Bibles to 2 Samuel chapter 4 and verse 4. 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். நான் வாசிக்கின்றேன். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலில் இருந்து வருகிறபோது அவன் 5 வயதுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள். அவள் ஓடிப்போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர். We are here introduced to one character whose name is Mephibosheth. மேவிபோசேத் என்ற ஒரு சிறுவனை குறித்து நாம் இங்கு வாசித்தோம். We see the introduction itself shows that the situation is not very calm. அவனை குறித்த அந்த தொடக்கமே அவனுக்கு ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை இல்லை என்பதை நமக்கு காண்பிக்கின்றது. Not a very pleasant introduction about who his grandfather was or who his son was or how he grew. அவனை பற்றி நமக்கு அறிமுகம் செய்யும் பொழுது அவனுடைய தகப்பன், அவனுடைய தாத்தா, இவர்களெல்லாம் எப்படி மடிந்தார்கள் என்று சொல்லிதான் அவனுடைய கதையே அப்படி மிகுந்த துக்கத்தோடு அப்படி ஆரம்பிக்கின்றது. We see that he was just 5 years old when his father and grandfather died on the same day. அவனுடைய தகப்பனும் தாத்தாவும் மரித்த பொழுது அவன் 5 வயது சிறுவனாயிருந்தான். And then we see that later when he was carried by his nurse, he was dropped down and then he became lame throughout his life. அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடினாள். அப்பொழுது அவன் கீழே விழுந்தபடினாலே அவன் 2 காலும் முடம் உள்ளவனானான். He's been carried away, he's been taken off and he's in another place away from the main city, Jerusalem. இப்பொழுது எருசலேமிலிருந்து அவனை கொண்டு அவனுடைய தாதி ஓடிப்போனாள். அவன் எருசலேமில் இல்லை, வேறு ஒரு இடத்திற்கு அவனை கொண்டு போனார்கள். Just imagine Mephibosheth's starting, the way he started his life was all in fear, all of bad news and something which was tearing him apart.
அவனுடைய சிறு வயதிலிருந்து அவனுக்கு நடந்த சோகங்களை எல்லாம் சற்று நம்ம யோசித்து பார்ப்போம். மிகுந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலை. தகப்பனும் தாத்தாவும் மரித்து போய்விட்டார்கள். கால் முடமாகிவிட்டது. தான் இருந்த பட்டணத்திலிருந்து வேற ஒரு இடத்திற்கு கொண்டு போகப்படுகின்றான். இப்படி தொடர்ச்சியாக அவனுடைய துவக்கமே மிகவும் துக்கமுள்ளதாக இருக்கின்றது. And now that David has come up to the throne, he knows that now the whole kingdom has been changed, and now he's the only person from the enemy's family. இப்பொழுது தாவீது ராஜாவாகிவிட்டார். அந்த சவுலுடைய குடும்பத்திலே ஒரே ஒருவன் மிஞ்சி இருக்கின்றான், உயிரோடு இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் மேவிபோசேத் மட்டும்தான். And the king, when he comes to his throne, he'll only look for if there is anybody left in the enemy's family. ஒரு ராஜா தான் ராஜாங்கம் ஏற்கும் பொழுது தன்னுடைய எதிரியை சார்ந்த யாராகிலும் ஒருவர் உயிரோடு இருந்தால் கூட அவர்களை கொன்றுவிட வேண்டும். தன்னுடைய எதிரிக்கு ஒருவரும் இல்லாதபடி அவனை முழுவதுமாய் அழித்து விட வேண்டும் குடும்பத்தை என்று தான் ஒரு ராஜா எத்தனிப்பான். And Mephibosheth knows all of this, and he would have been always in fear, constant fear. Amen. மேபிபோசேத்துக்கு இந்த காரியம் நன்றாகவே தெரியும். ஆகவே தான் ஒருவன் தான் மிஞ்சி இருக்கிறோம், நம்மளும் தொலைஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எப்போ நாம் சாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் அவன் இருந்தான். So he would have had a lot of criteria for him to feel bad about. ஆகவே அவன் துக்கத்தில் இருப்பதற்கு எத்தனையோ காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருந்தது. He has all possible reasons to stay in fear. அவன் பயந்து இருப்பதற்கு எத்தனையோ காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே அவனை பயமுறுத்துவதாகத்தான் இருந்தது. In 2 Samuel chapter 4 we see that his uncle is also being murdered. 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் அவனுடைய சொந்தக்காரராயிருந்த அப்னேர் இன்னும் அநேகர் செத்து போனதை தான் அப்படியே தொடர்ந்து வாசிக்கின்றோம். So we know that next person whom they could come and probably attack is going to be Mephibosheth. ஆகவே இவனுக்கு நன்றாக தெரியும், இப்பொழுது தாவீது ராஜா பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சா மிஞ்சி இருப்பது தான் ஒருவன் தான் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். So he was growing, and rightly according to his fear there is someone knocking at the door. அவன் இப்படியா பயந்து ஒளிந்து வீட்டிற்குள்ள இருக்கும் பொழுது யாரோ கதவை தட்டுகின்றார்கள். It is his servant. அவனுடைய தாதி வந்து கதவை தட்டுகின்றார். His servant comes and tells him, his servant Ziba comes and tells him that you have to, King David is wanting to see you. அவனை தேடி வந்த அவனுடைய வேலைக்காரன் சொல்கின்றான், ராஜாவாகிய தாவீது உன்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்று சொல்லுகிறான். Let's turn our Bibles to 2 Samuel chapter 9 and verse 1. 2 சாமுவேல் 9ஆவது அதிகாரம் முதல் வசனத்தை பார்ப்போம். I'll read it. Now David said, "Is there still anyone who is left of the house of Saul, that I may show him kindness for Jonathan's sake?" இந்த வசனம் இப்படியாக சொல்கின்றது, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். And in verse 2, 2ஆம் வசனத்திலே, அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா ஷீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். So likewise, when you keep reading, it says that Ziba is going to bring Mephibosheth to King David. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது இப்பொழுது சீபா மேபிபோசேத்தை ராஜாவாகிய தாவீதின் அரண்மனைக்கு கொண்டு வருவதற்காக அவன் எல்லா முயற்சிகளையும் எடுக்கின்றான். That was the last thing Mephibosheth would have wanted. மேபிபோசேத் இதை மாத்திரம்தான் நிச்சயமா வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருப்பான். He wouldn't have wanted to go and meet his enemy, King David. ஏனென்றால் அவனுக்கு நன்றாக தெரியும், தாவீது தன்னுடைய தகப்பனுக்கு எதிரி, தன்னுடைய தாத்தா சவுலுக்கு எதிரி என்று நன்றாக தெரியும். ஆகவே தனக்கு என்ன நேரிடும் என்பதும் அவன் பயந்து கொண்டிருந்தான். His situation being like that, Mephibosheth's background was in such a way. மேபிபோசேத்தின் சூழ்நிலை இப்படியாக இருந்தபடினாலே, but there is something else that is happening in the kingdom with King David.
அவன் அவன் எல்லாவற்றையும் எதிர்மறையாக இப்படி சிந்தித்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே தாவீதோ வேறு விதமாக இவனை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தான். Let's read verse 1 again, just the last part. ஒன்றாவது வசனம் இப்படியா, யோனத்தான நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது உண்டா சவுலின் வீட்டிலே அப்படின்று கேட்கிறார் தாவீது. So when you are going to look from David's view, ஆகவே தாவீது நினைப்பதை யோசித்து பாருங்கள். he was only looking and searching desperately for at least one person that he can show his friends he wanted to give back what he received from his friend. பாருங்க, மேபி போசேத் இப்படி பயந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தாவீதோ யோனத்தானின் நிமித்தம் நான் நன்மை செய்யும்படிக்கு, என்னுடைய நண்பனின் நிமித்தம் அவன் குடும்பத்திற்கு நான் தயவு செய்யும்படிக்கு அந்த குடும்பத்தில் யாராவது ஒருவர் உண்டா என்று சொல்லி தாவீது இப்படியாக நன்மையாக சிந்தித்து கொண்டிருந்தான். When we have to talk about friendships, we know we always quote the friendship that was of David and Jonathan. நல்ல நண்பர்களுக்கு உதாரணம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே வேதத்திலிருந்து தாவீதும் யோனத்தானும் போல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்வது உண்டு. His heart was knit and he loved David as much as he loved his own soul. ஆம், அவர்களுடைய இருதயம் ஒன்றாக பிணைப்பட்டிருந்தது. யோனத்தான் தாவீதை தான் எப்படி தன்னை நேசிப்பது போல நேசித்தான் என்று நாம் வாசிக்க முடியும். So let's read what is the covenant that both of them had made. யோனத்தானும் தாவீதும் எப்படிப்பட்ட உடன்படிக்கை செய்திருந்தார்கள் என்பதை நாம் வாசிப்போம். Let's read 1 Samuel chapter 20. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்திற்கு நாம் திரும்பிக் கொள்வோம். And verse 14. 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 20ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம். மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் 15. கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போது நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். Jonathan and David made a covenant, and Jonathan was very clear that God has appointed David to be the next king. யோனத்தானுக்கு அப்பொழுதே நன்றாக தெரியும் தாவீது அடுத்தபடியாக ராஜாவாக பதவி ஏற்பார் என்று சொல்லி. Not at all like what Saul's heart was, but the way Bible describes Jonathan's heart, it's like so different. யோனத்தான் தன்னுடைய தகப்பன் சவுலை போல அல்ல, அவனுடைய இருதயம் மிகவும் நன்மையானதை யோசிக்கின்ற இருதயமாக இருந்தது. He loved, or he looked up to David, saying that yes, you're going to become the king, but when you become the king, please remember me and my descendants. அவனுடைய எண்ணங்களை பாருங்கள். தன்னுடைய தகப்பன் எவ்வளவுதான் தாவீதை வெறுத்தாலும் இவனோ தாவீது அடுத்த ராஜாவாக வேண்டும் என்று விரும்பினான். அப்படி நடக்கும் என்று நம்பினான். ஆகவே தாவீதை பார்த்து சொன்னான், நீ ராஜாவாகும் பொழுது என் குடும்பத்திற்கு எப்படியாகிலும் தயவு செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டான். That promise that they both made, and David agreed for. Now when he became a king, he's remembering that. அந்த நாளிலே தாவீதும் யோனத்தானும் செய்து கொண்ட இந்த உடன்படிக்கையை தாவீது ராஜாவான பிறகும் அதை ஞாபகத்தில் வைத்திருந்தார். அதை அப்படியே செய்தார். That's what we read in 2 Samuel chapter 9. David, when he became the king, he's looking for that one person that he can fulfill the promise. அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்துதான் இங்கே நாம் பார்க்கின்றோம், யோனத்தானுக்கு நான் நன்மை செய்யும்படிக்கு யாராகிலும் ஒருவர் அவனுடைய குடும்பத்தில் உண்டா என்று கேட்டான் தாவீது. And in verse 3, 9 verse 3, 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு ஷீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். He is also, Ziba is introducing Mephibosheth, saying that there is one person, Anna, he is not qualified to come here. அவன் சீபா
அந்த ராஜாவுக்கு சொல்லும்போதே சொல்கிறான், மெவிபோசேத்துன்னு ஒரு பையன் இருக்கிறான் யோனத்தானுக்கு, ஆனால் அவன் 2 காலம் முடமானவன். ஏனென்றால் ராஜாவுக்கு முன்பதாக உடல் ஊனமுற்ற ஒருவரையும் கொண்டு வர மாட்டார்கள். This person is Mephibosheth is not fit to see the king, neither to go and worship the Lord, neither for even standing in the position to fight for the position of a king. அவன் பாருங்க 2 காலம் முடமானவனாக இருந்தபடினாலே அவன் ராஜாவுடைய சமூகத்திற்கு போக முடியாது, தேவாலயத்திற்கு போக முடியாது, தன் சொந்த காலில் நின்று தனக்காகவும் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. He is completely disqualified, nothing that he can even do. ஆகவே எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு தகுதி இல்லாதவனாய் அவன் இருந்தான் இந்த மேவிபோசேத். So Ziba is saying, do you still want him to come to your presence and do you want to meet him? அப்போ ஷிபா ராஜாவை பார்த்து கேட்கின்றான், இப்படிப்பட்ட முடமான ஒருவனை உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வரலாமா? அவனுக்கு நீ தயை செய்ய எண்ணம் கொண்டிருக்கின்றீரா என்று. And then he inquires and Mephibosheth is brought to the king's palace. இப்பொழுது மேவிபோசேத் ராஜ சமூகத்துக்கு அரண்மனைக்கு தாவீதுக்கு முன்பதாக கொண்டு வரப்படுகின்றான். My dear brothers and sisters who are listening to me, என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதர சகோதரிகளே, we know what is Mephibosheth's view. நமக்கு தெரியும் மேவிபோசேத் உள்ளத்தில் எப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பது நமக்கு தெரியும். And we know that he is now coming to the presence of the king. இப்படி பயத்தோடு நடுக்கத்தோடு தாவீது ராஜாவுக்கு முன்பதாக வருகின்றான். It is when he was 5 years old, his father passed away. அவன் 5 வயது சிறுவனாய் இருக்கும் பொழுது தகப்பனார் மரித்து விட்டார். Probably he when Mephibosheth was born also, I think Jonathan would have told David about it. ஒருவேளை யோனத்தானுக்கு இந்த குழந்தை பிறந்த பொழுது தாவீதுக்கு சொல்லிக்கணும், இப்படி எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்ற செய்தியை தன் நண்பனோடு நிச்சயமாய் பகிர்ந்து கொண்டிருந்திருப்பான். That's why when you read this, it's so interesting to see in chapter 9 verse 6. 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கின்றோம். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதின் இடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். David is saying, Mephibosheth, நீதானா Mephibosheth? அவன் பாருங்க, அவன் எவ்வளவு அழகா அவனுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகின்றான். It shows that he had it in record. அப்போ இதிலிருந்து தெரிகின்றது, தாவீதுக்கு ஏற்கனவே இந்த மேவிபோசேத்தை பற்றி யோனத்தான் ஏதாவது சொல்லியிருக்க வேண்டும் என்று சொல்லி. He is just inquiring, are you that boy Mephibosheth? நீதான் அந்த பையனா? ஒருவேளை யோனத்தான் சொன்னது ஞாபகம் வந்திருக்காக சொல்றான், நீதான் அந்த மேவிபோசேத்தா, யோனத்தானின் மகனா என்று சொல்லி கேட்கின்றான். And Mephibosheth would have got a shock of his life. அது நிச்சயமாகவே மேவிபோசேத்துக்கு ஒரு மிகுந்த அதிர்ச்சியாக இருந்திருக்கும். He says, yes, here I am. Here is your servant. அவன் சொல்றான், இதோ அடியேன், நான் தான் என்று சொல்கின்றான். It's interesting to see how David remembers, and he's here to fulfill the covenant that he made with his friend. பாருங்கள், தாவீது என்றோ ஒரு நாள் தன் நண்பனோடு செய்த அந்த உடன்படிக்கையை இன்று நினைவு கூர்ந்து நிறைவேற்ற முடிவு பண்ணினான். Now Mephibosheth is in a place where he also has a son. இந்த மேவிபோசேத்துக்கு ஒரு மகன் இருக்கின்றான். So many years have passed by, but still David was sincere and he wanted to be faithful to his beloved friend. எத்தனையோ வருடங்கள் கழிந்து போயிற்று. ஆயினும் தாவீது தன் நண்பனோடு செய்த உடன்படிக்கையை மறவாமல் அதை நிறைவேற்ற எண்ணம் கொண்டிருந்தான். All that David was only looking at was kindness. இப்பொழுது தாவீதுடைய உள்ளமெல்லாம் என்னுடைய நண்பன் நிமித்தம் இவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றுதான் நிறைந்திருந்தது. He wanted to give unlimited kindness to his அளவில்லாத ஒரு கிருபையை, தயையை தன் நண்பன் நிமித்தம் இவனுக்கு காண்பிக்க தாவீது முடிவு பண்ணினான். In a state where Mephibosheth is right now, மேவிபோசேத் இருக்கின்ற இந்த நிலைமையிலே what is the best thing that David can do? அவனுக்கு தாவீது செய்யக்கூடிய மிகவும் நன்மையான காரியம் எதுவாக இருக்கும்? When we read in verse 7, 7வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது,
தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். Amen. Amen. I would like to categorize this whole verse 7 into 3 different parts. இந்த 7ஆம் வசனத்தை 3 விதமாக நான் பிரித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். It is known as the ABC என்று 3 பகுதியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ABC of David's kindness. தாவீதுடைய தயையை இப்படியாக 3 விதமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். A என்றது it's for acceptance. ஏற்றுக்கொள்ளுதல். He just accepted him even if he was lame. அவன் முடமானவனாக இருந்தாலும் எதிரியின் மகனாக சவுலின் பேரனாக இருந்தாலும் அவனை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு தயக்கம் இல்லை. Second one, he wanted to give him all the blessings. அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு கொடுக்க முடிவு பண்ணினான். He wanted to give him restore all of Saul's land. அவனுடைய மூதாதையருக்கு உரிய எல்லா நிலங்களையும் எல்லாவற்றையும் இவனுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்று முடிவு பண்ணினான். And third is communion. அவனோடு கூட நல்ல ஒரு உறவிலும் இருக்க முடிவு பண்ணினான். So till Mephibosheth could be dine in with the king all throughout his life. அவன் வாழ்நாளெல்லாம் ராஜாவோடு கூட அந்த ராஜ பந்தியிலே பங்கு பெற அவனுக்கு பாக்கியம் கிடைத்தது. So he wanted to accept him as he is. அவன் இருக்கும் வண்ணமாகவே அவனை ஏற்றுக்கொண்டான். All that was lost, he wanted to get it and give it to him back. எதையெல்லாம் இழந்தானோ அவற்றையெல்லாம் திரும்ப கொடுக்க முடிவு பண்ணினான். And he said, I just don't want to give you only things, but I want you to be with me. I want to spend time with you at my dining table. அது எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் ஒரு காரியம் செய்தான். நீ என்னோடு கூட ஒரு தொடர்பில் இருக்கும்படியாக அனுதினமும் என்னோடு கூட இருந்து ஆகாரம் புசிப்பாய் என்றும் சொன்னான். It's so beautiful when you continue to read this chapter. இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் வாசிக்கும் பொழுது அது மிகவும் அருமையான ஆச்சரியமான காரியங்களை பார்க்க முடியும். We see that the whole perspective or whatever Mephibosheth was thinking, it was quite the opposite. மெஃபிபோசேத் என்ன நினைத்து கொண்டிருந்தான்? நம்ம ஒருத்தர் தான் தப்பிச்சிருக்கிறோம், நிச்சயமா தாவீது நம்மளை தேடி கொன்று போடுவான் என்று பயந்து கொண்டு எதிர்மறையான பல காரியங்களை நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தான். ஆனால் நடந்ததோ மிகவும் வித்தியாசமானது. He was shocked to see that David could embrace him and say, do not fear, I'm here to show you the kindness of your father. தாவீது இவனை அழைத்து இவ்வளவாய் அன்பான வார்த்தைகளை பேசி உனக்கு நான் அடைக்கலம் தருவேன், இவ்வளவாய் அன்பு காண்பிப்பேன் என்று சொன்ன பொழுது அவனால் அதை நம்ப முடியாததாக இருந்திருக்கும். For the sake of your father, I'm here to show you my kindness. ஆமென். அவன் சொல்லும் வார்த்தையை பாருங்கள். உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் உனக்கு நன்மை செய்வேன் என்றான். Throughout his life that he was going through fear and guilt and lots of brokenness, here there is an answer, an outlet for him. ஆமென். அவன் சிறு வயதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் அவன் சந்தித்ததெல்லாம் பயங்கரமான சூழ்நிலை, இழப்பு, வருத்தம், வறுமை இப்படிதான் இருந்தது. ஆனா He was in the royal family, but now he has no father, no grandfather, nothing that he could identify himself with. அவன் ராஜ பரம்பரையில் பிறந்தவனாய் இருந்தாலும் ராஜாவாகிய சவுலின் பேரனாக இருந்தாலும் இப்பொழுதோ எல்லாவற்றையும் இழந்து ஒரு அனாதையாக வெறுமையானவனாக இருந்தான். He was in that place called Lo-debar. In verse 4 we see 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவன் லோதேபார் என்ற இடத்திலே இப்பொழுது ஒரு வீட்டிலே இருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். And that place is somewhere away from Jerusalem, very far. He was beyond Jordan, not anywhere close to the promised land. அவன் பாருங்க, இந்த லோதேபார் என்ற இடம்
எருசலேமிலிருந்து வெகு தூரத்தில் இருந்தது, யோர்தானுக்கு வெகு தூரத்தில் இருந்தது. அந்த ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த அருமையான பூமிக்கு மிகவும் தூரமான ஒரு இடத்திலே இருந்தான். A place, Mephibosheth hailing from such a place now finds a different contrast to the whole story. அவன் ராஜ பரம்பரையில் பிறந்து அருமையான எருசலேம் நகரத்திலே வளர்க்கப்பட்டு, ஆனால் இப்பொழுதோ ஒருவரும் அறியாத ஒரு சிறு கிராமத்திலே அவன் போயிருக்கின்றான். He is now in the presence of the king to restore all that he had lost. ஆனால் இப்பொழுது நடந்ததை பாருங்கள். அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் ராஜ சமூகத்திலே வந்துவிட்டான். My dear brothers and sisters, when David, a human, could do this, அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு மனுஷனாகிய தாவீது தான் தன் நண்பனுக்கு செய்த உடன்படிக்கை இப்படியாய் நினைத்து அதை நினைவு கூர்ந்து நிறைவேற்றுவான். ஆனால் if we have to compare ourselves and see God's goodness, like how David had shown, தேவன் அப்படி ஒரு மனிதனே இப்படி இருக்கும் பொழுது தேவன் நமக்கு எவ்வளவாய் அன்பு கூர்ந்து நன்மை செய்வார் என்பதை யோசித்து பாருங்கள். I only felt this is a kind of reflection of God's love. இந்த தாவீது மேவிபோசேத்துக்கு காண்பித்த அன்பு, ஆண்டவராகிய தேவன் இயேசு பாவிகளாகிய நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மிடத்தில் காண்பிக்கின்ற அந்த அன்பிற்கு அடையாளமாயிருக்கின்றது. Even Christ looks at us saying that His grace can see us wherever we are. ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் அது நமக்கு போதுமானதாய் இருக்கின்றது. Even if we are far away, Christ's grace, love of God brings us closer to Him. ஒருவேளை நாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு தூர போவனால் கூட அவருடைய அன்பு நம்மை மறுபடியும் ஈர்த்து இழுத்து கொள்ளும். And not only that, God wants us to be continuously in His presence, to dine with Him and have a closer relationship with Him. ஆண்டவர் ஏதோ உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை அனுப்பி விடுபவர் அல்ல. அவருடைய சமூகத்திலே அனுதினமும் நாம் காத்திருந்து அவரோடு கூட உறவாட வேண்டும் என்று அந்த ஒரு ஏக்கம் ஆண்டவருக்கு உண்டு. Mephibosheth could enjoy throughout his life that he could be in the table along with David. பாருங்கள், மேவிபோசேத் அவன் வாழ்நாளெல்லாம் ராஜ சமூகத்திலே ராஜாவினுடைய அரண்மனையிலே அவனுடைய போஜன பந்தியிலே இருந்து போஜனம் பண்ணினான். And King David set Ziba the servant to look after the property and the whole land. அவன் மேவிபோசேத்தின் வேலைக்காரன் சீபாவுக்கு கட்டளை கொடுத்தான். இவனுடைய தகப்பனார் இவர்களெல்லாம் இழந்த எல்லா நிலத்தையும் இவனுக்கு திரும்ப பெற்றுக்கொடுன்னு சொல்லி. You can look after this land and get the harvest and give it to Mephibosheth. சீபாவுக்கு ஒரு கட்டளை கொடுத்தான். இவனுடைய நிலங்களெல்லாம் நீ பராமரித்து அதில் வருகின்ற எல்லா அறுவடையும் இவனுக்கு கொண்டு வந்து நீ சேர்க்க வேண்டும் என்று சொல்லி. All arrangements for his security, for his provision and for all that Mephibosheth needed, the King David provided. மேவிபோசேத்துக்கு என்னென்ன தேவையோ, எப்படிப்பட்ட அடைக்கலம் தேவையோ, எப்படிப்பட்ட ஆதரவு தேவையோ, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தேவையோ எல்லாவற்றிற்கும் தாவீது ராஜா ஒழுங்கு பண்ணி கொடுத்தான். And in verse 13 we end this chapter. இந்த 9வது அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே 13ஆம் வசனத்திலே இப்படியாய் வாசிக்கின்றோம். In 2 Samuel chapter 9 verse 13. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இப்படியாய் வாசிக்கின்றோம். மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாயிருந்தது. He was a man who came back to Jerusalem and started being with the king. Amen. பாருங்கள், அவன் மறுபடியுமாய் எருசலேமுக்கு வந்தான். ராஜ சமூகத்திலே அனுதினமும் இருந்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். Though he still had his infirmity of being lame, yet he could enjoy all the blessings David had in store for him. அவனுடைய சரீரத்தில் இப்படிப்பட்ட பலவீனம் இருக்கதான் செய்தது. 2 காலம் முடமானவனாகத்தான் இருந்தான். ஆயினும் அவன் ராஜ சமூகத்திலே அசனம் பண்ணினபடினால் எருசலேமிலே குடியிருந்தான். All that he wanted was just to be there with David. அவனுக்கு பெரிய ஸ்லாக்கியம் இந்த ராஜாவினுடைய சமூகத்திலே இருப்பது. When we also read, we enjoy all of these blessings
under the love of God. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் தேவனுடைய சமூகத்திலே அனுதினமும் வரும் பொழுது இருக்கும் பொழுது நிச்சயமாய் நாமும் அனுபவிக்க முடியும். All of these verses, all of the words that we were reading, restored, he will for his name's sake and forever dining, all of this I could also parallelly see in Psalm 23. இங்கு நாம் பார்த்த ஒவ்வொரு காரியமும் அவர் திரும்ப தருவார், போஷிப்பார், அமைதியான இடத்துல இருக்க செய்வார். இப்படியெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது எனக்கு 23ஆம் சங்கீதம் ஞாபகத்திற்கு வந்தது. Parallel verses in Psalm 23 verse 3, it says, lead me in the path of righteousness for your name's sake. 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கின்றோம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகின்றார். In the first Psalm 23 verse 3, it begins saying that he restores my soul. என் ஆத்துமாவை அவர் தேற்றுகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. All of those who are listening to me, I know here God wants us to lead us in the path of righteousness for his name's sake. ஆமென். கர்த்தர் தம்முடைய நாமத்து நிமித்தம் தம்முடைய பிள்ளைகளை நீதியின் பாதையில் நடத்த சித்தம் கொண்டிருக்கின்றார். He wants to shower his love and his grace upon us just because of his son Jesus Christ. தன்னுடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்து நிமித்தம் நம்மீது பிதாவாகிய தேவன் அளவில்லாத ஆசீர்வாதங்களை பொழிந்தருள அவர் சித்தம் உள்ளவராயிருக்கின்றார். He wants to restore back our soul so that we are revived in his presence. நாம் இழந்த சமாதானம், நாம் இழந்த நம்முடைய ஆத்ம சமாதானம் எல்லாவற்றையும் திரும்ப அவர் நமக்கு தர வல்லவராயிருக்கின்றார். And in verse 5 and 6 it goes on to say that he will prepare a table before me in the presence of my enemies. ஆமென். சங்கீதம் 23:5-6 வாசிக்கும் பொழுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். And it also says that surely goodness and mercy will follow me all the days of my life. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி அப்படியாக வாசிக்கின்றோம். Like David. தாவீதை போல. Only if David could do so much for a human. ஒரு மனுஷனாகிய தாவீது இவ்வளவான ஒரு நன்மையை இன்னொரு மனிதனுக்கு செய்ய முடியுமானால், then it could change the whole life of Mephibosheth. இந்த தாவீதின் நல்ல எண்ணம் மெபிபோசேத்தின் வாழ்க்கையையே மாற்றி போட்டதானால், when Mephibosheth was not just looked as a man but he was taken as a son. மெபிபோசேத்தை ஏதோ ஒரு எதிரியின் மகன் என்று அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, தன்னுடைய சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டார் தாவீது. The same love we can even reflect on what Christ did for us. ஆமென். ஆண்டவராகிய இயேசு இதை காட்டிலும் மிகவும் மேன்மையான ஒரு அன்பை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். He is the one who has chosen us. அந்த இயேசு நம்மை தெரிந்து கொண்டார். We can also apply that ABC to our lives. அந்த நாம் பார்த்த அந்த 3 காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். Christ is there to accept us. இயேசு கிறிஸ்து நாம் இருக்கும் வண்ணமாகவே நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றார். Christ is there to give back all that we have lost and bless us with all that we need. நாம் இழந்த எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுத்து நம்மை திருப்தியாக்க வல்லவராயிருக்கிறார். And he always wants to have communion with us. அது மாத்திரமல்ல, நாம் அவரோடு கூட பந்தி இருந்து அவரோடு கூட உறவு கொண்டாட வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். May the Lord bless this word and heal all of us who are listening. தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. Amen. ஆமென். Amen. ஆமென். May God bless this. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.